வணக்கம். டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதை ஏற்க முடியாது, ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. சர்வதேச விசாரணையை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கஜேந்திரகுமார், ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன் ஜெனீவா பயணம். அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக மத்திய அரசு வாக்களிக்க வேண்டும், வைகோ அறிவிப்பு. பிரிட்டனில் பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிஉச்ச நிலையில் இருப்பதாக ஆண்ட்ரூ பார்க்கர் தெரிவிப்பு. கவுண்டி போட்டியில் சங்ககாரவின் அபார சதத்தால் எதிரணிக்கு கடின ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தருணத்தில் ஐநா விசாரணை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு நேற்றைய நாள் சந்தோஷமான நாள் என்று வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வந்தோமோ அதற்கு ஒரு பலன் கிடைப்பது போன்று சில நடவடிக்கைகள் நடந்துள்ளன. முதலிலே நாங்கள் அம்மா அவர்களுக்கு, ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பிரேரணையை மனதில் எடுத்து அதில் இருக்கும் உள்ளடக்கங்களை முன்னிறுத்தி அவற்றின் அடிப்படையிலே எங்களுக்கு சாதகமாக ஒரு பிரேரணையை கொண்டு வந்து எல்லோருடைய ஏகோபித்த ஒருமித்தலுடன் அதனை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். போர் இடம்பெற்ற காலத்திலான மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்ற செயல்கள் தொடர்பில் ஜனவரி மாதம் உள்நாட்டு விசாரணை பொறிமுறை உருவாக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். உள்நாட்டு விசாரணை பொறிமுறைக்கு போதிய அளவு சர்வதேச ஆதரவினை பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது எனவும் சுமார் 1.5 ஆண்டு கால பகுதிக்குள் இந்த விசாரணைகள் பூர்த்தியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா தொடர்பான ஐநா விசாரணை அறிக்கை மீதான தீர்மானமானது இம்மாத இறுதிக்குள் பேரவையில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக பேரவையின் பேச்சாளர் ருபார்ட் கோல்விலி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 9 ஆண்டு காலகட்டத்தில் நடந்த விடயங்களை ஐக்கிய நாடுகள் சபை விரிவாக பரிசீலிக்கின்றது. அது எப்படி இலங்கைக்குள்ளும் வெளிநாடுகளிலும் பார்க்கப்படுகிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும். பின்னர் ஐக்கிய நாடுகள் பேரவையில் ஒரு தீர்மான வரைவு முன்வைக்கப்படும். அதையொட்டி ஒரு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வர விரும்பினால் அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை நடாத்தி அதை அடுத்த சில நாட்களில் கொண்டு வருவார்கள். பேரவையின் இறுதி நாட்களிலேயே இது குறித்து விவாதிக்கப்படும். மனித உரிமை பேரவையின் தீர்மானங்கள் நாடுகளை கட்டுப்படுத்துபவையோ சட்டமோ அல்ல, ஆனால் அவை உலகின் மிக உயர்ந்த மனித உரிமை அமைப்பின் கருத்து. எனவே இந்த அமைப்பில் உள்ள இலங்கையின் சக நாடுகள் அடுத்து என்ன நடக்கும் என்பதை முடிவு செய்வார்கள். மனித உரிமை பேரவையில் இயற்றப்படும் தீர்மானங்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் மன்ற பொதுச்சபைக்கு கொண்டு செல்லப்படும். எனவே இது சர்வதேச நாடுகளின் கவனத்தில் இருக்கும். இலங்கை விடயத்தில் சர்வதேச ஊடகங்கள், தன்னார்வ நிறுவனங்களும் தலையிடுவார்கள். காரணம், இவ்விடயம் இந்த அளவு தூரம் வந்தமைக்கு காரணமே தன்னார்வ குழுக்கள் தான். ஆகவே இது ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கும். ஆகவே இலங்கையில் கடந்த காலத்தில் நடந்ததை கணக்கில் எடுத்துக் கொண்டு அது குறித்து அனைத்து சமுதாயங்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை எடுத்து முன்னோக்கி செல்ல இது ஓர் உண்மையான சந்தர்ப்பத்தை தருகிறது. அந்த பாதையை இலங்கை தேர்ந்தெடுத்தால் அதற்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய நல்லெண்ணம் கிடைக்கும் என பேச்சாளர் ரோபர்ட் ஹோவ்லி தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறிய சொல்லை காப்பாற்ற வேண்டும் என யாழ் மாவட்ட மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் ஆந்தோணி பிள்ளை எமிலியாம் பிள்ளை இன்று தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்கள் எமது கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டால் சுட வேண்டும் என்ற பிரதமரின் சொல்லினை அவர் மறக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் இது குறித்து இந்தியாவிற்கு பேச்சுவார்த்தைக்கு செல்ல மாட்டோம், எமது அரசாங்கம் எமது பிரச்சினைக்குரிய உரிய நடவடிக்கை எடுத்தால் போதும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
போர் குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதை ஏற்க முடியாது என்றும் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளக்கூடிய உள்நாட்டு விசாரணை நடத்துவது என்பதுதான் தங்களுடைய நிலைப்பாடு என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் போரில் ஈடுபட்ட இரு தரப்பினராலும் போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் செய்யப்பட்டிருப்பதாக கூறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கை நேற்று வெளியான நிலையில் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நிபுணர்களை அழைத்து வருவது தொடர்பாக தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறியிருக்கும் ராஜித சேனாரட்ன இலங்கையில் தற்போது நீதித்துறை சுயேட்சையாக இயங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிராக பல தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதையும் பார்த்தாலே இது புரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர் குற்றங்களை யார் செய்திருந்தாலும் அரசு அதிபர், பிற தளபதிகள், பாதுகாப்பு செயலாளர் என யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தாங்கள் அரசு தயாராக இருக்கிறது என்றும் ராஜித சேனாரட்ன குறிப்பிட்டார். போரின் போது என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையான தகவல்களை பெற தென்னாப்பிரிக்காவில் அமைக்கப்பட்டதைப் போல் எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிய உண்மை அறியும் ஆணையம் ஒன்றை அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்பட்ட போது சர்வதேச சமூகமும் தமிழ் சமூகமும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், ஆனால் அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது அதனை செயல்படுத்த வேண்டும் என இரு தரப்புமே கோரினார்கள் என்றும் சுட்டிக்காட்டிய ராஜித சேனாரட்ன விசாரணை சரியான முறையில் நடைபெற்றால் தமிழ் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். எந்த தாமதமுமின்றி விரைவிலேயே தேவையான ஆணையங்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ராஜித சேனாரட்ன மேலும் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற சிவில் மற்றும் அரசு சார்பற்ற பிரதிநிதிகள் சந்திப்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை செல்ல உள்ளதாக தெரியவந்துள்ளது. இச்சந்திப்பின் போது கிருபாகரன் அவர்களால் இலங்கை போர்க்குற்ற விவகாரம் மற்றும் இலங்கை தொடர்பிலான நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் வினா எழுப்பப்பட்ட போது ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை செல்ல உள்ளதாக ஆணையாளரின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தை மறப்போம் மன்னிப்போம் என்று தெரிவித்துள்ள ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார எதிர்காலத்தில் தேசிய நல்லிணக்கத்துடன் செயற்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தினால் சர்வதேச விசாரணையை பரிந்துரைத்து விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து வாசுதேவ நாணயக்கார மேற்கண்டவாறு தனது கருத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை சர்வதேச விசாரணைக்கு எதிராக கடந்த பொது தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களித்து தமிழ் மிதவாத தலைவர்களை வெற்றி பெற செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் சர்வதேச விசாரணை கோரிய கடும்போக்கு தலைவர்களை தமிழ் மக்கள் நிராகரித்து கடந்த தேர்தலில் வாக்களித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு இழைத்த போர்க்குற்றங்களை மறந்து மன்னித்து தேசிய நல்லிணக்கத்துடன் செயற்படுவோம் என்று வாசுதேவ நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச விசாரணையை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் ஜெனீவா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மேற்கொள்ளப்பட்ட கையொப்பம் பெறும் போராட்டங்கள் தொடர்பாக ஜெனீவாவில் அவர் விளக்கம் அளிப்பார் என்றும் பெறப்பட்ட கையொப்பங்களை மகஜராக கையளிப்பார் என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தகவல்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக தாம் கருதவில்லை என்றும் தமது விசாரணையில் இது வெளிப்படவில்லை என்றும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் சயித் அல் ஹுசைன் தெரிவித்துள்ளார். இலங்கை தொடர்பான விசாரணை அறிக்கையை வெளியிடும் ஊடகவியலாளர் மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு கூறியதாக இன்டர்சிட்டி பிரஸ் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச ரீதியில் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அறிக்கையில் முழுமையான சர்வதேச பொறுப்பு கூறும் பொறிமுறைக்கு பதிலாக விசேட கலப்பு நீதிமன்ற முறைமையை அல் ஹுசைன் அறிவித்து சென்றிருப்பதாக இன்னர்சிட்டி பிரஸ் தெரிவித்துள்ளது. இலங்கை தொடர்பான அறிக்கையில் ஐநாவுக்கான இலங்கை தூதுவர் பாலித கோஹென்ன மற்றும் ஐநாவுக்கான அதிகாரி சவந்திரடி சில்வா ஆகியோரின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருந்த போதும் இறுதிக்கட்டத்தில் கிளிநொச்சியில் வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை பாதுகாப்பதற்கு சர்வதேச தலையீட்டு
திட்டமிட்டுடன் மேற்கொள்ளப்பட்டு தோல்வியடைந்த முயற்சிகள் பற்றி இந்த அறிக்கையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் ஐக்கிய நாடுகள் தனது செயற்பாட்டை மறைத்திருப்பதாகவும் இனர் சிட்டி பிரஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் ஒன்லைன் மூலம் முன்கூட்டியே கேள்விகளை கேட்பதற்காக சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிவித்திருக்கும் இனர் சிட்டி பிரஸ் ஊடகவியலாளர் சந்திப்புக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நேரத்தை விட 10 நிமிடம் முன்னதாகவே ஹுசைன் ஊடகவியலாளர் மாநாட்டிலிருந்து வெளியேறியதாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா சேனல் 4 வெளியிட்ட காணொளிகளை தான் இதுவரைக்கும் பார்க்கவில்லை என ஒரு நேர்காணலில் கூறியதை அடுத்து பாதுகாப்பு வலயம் காணொளியை சிங்கள மொழிபெயர்ப்பு செய்து அரசு அதிபர் மைத்ரிபால சிறிசேனவிடம் கலம் மேக்ரே கையளித்துள்ளார். வவுனியா பொது வைத்தியசாலையில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனம் மூலம் கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய சுகாதார சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் 25 பேரை இடைநிறுத்தியமையால் அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வைத்தியசாலை சூழலெங்கும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோயாளர்களும் அயலில் வசிப்பவர்களும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நான் 10 வருஷமா இங்கே வேலை செய்கிறேன். என்னிட்ட 45 பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கு. இதுவரை காலமும் இந்த பிள்ளைகளை நிப்பாட்டினதே இல்லை. இவ்வளவு காலமும் தொடர்ந்து வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. கண்ட்ராக்டில் ஆக்கள் குறைக்க சொல்லி வந்தும் எங்களோட பஸ் குறைக்க இல்லை. அவ்வளோ பிள்ளைகளையும் சேவையில் வச்சிருந்தார். இப்போ வந்தாக்கள் என்னென்னு சொன்னால் திடீரென்று நிப்பாட்ட போகிறோன்னு சொல்கிறான். எல்லாருமே சரியான கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சார். ஒருத்தனுமே வசதியான பிள்ளைகள் இல்லை, ஆனால் வயதான பிள்ளைகள். இவை வேறொரு வேலையை தேடி போகிற அளவில் இல்லை. ஓம் சார், வேற ஒரு வேலையை தேடி போற அளவுல இல்ல. எல்லாம் வயதான பிள்ளைகள் படியா அவங்க வயது அடிப்படை பார்த்து இப்ப நிப்பாட்ட போறோம்னு சொல்றாங்க. இப்ப கவர்மெண்ட்ல சம்பளம் கூட்டிக்கொண்டே போறாங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற சம்பளத்தையும் குறைச்சி ஆக்களையும் குறைக்கிறேன்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல சார் நியாயமாகும்? நீங்களா சேர்ந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கொடுக்கணும் சார். அதைத்தான் நாங்க கேட்டு நிக்கிறோம். சகல பிள்ளைகளுக்கும் 40 பிள்ளைகள் நிக்குது, 40 பிள்ளைகளுக்கும் வேலை கொடுங்க. ஒருத்தருமே நிப்பாண்ட வேணாம் சார். எனக்கு வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த அவ்வளோ பிள்ளைகளுக்கும் வேலை வேணும் சார் கட்டாயம். இவே வேற இடத்துல வேலை செய்யக்கூடிய மாதிரி இல்லை. இவ்வளவு நரகள் சார், நீங்க பாத்தீங்க தானே கண்கொண்டு. அவ்வளவு நரகளையும் கை கொண்டு அழுதுகள் சார். கிளவுஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. போட்ல ஒரு போத்தல் உடைஞ்சு விழுந்தாலும் எங்க கிளீனிங் சர்வீஸ் சொல்லி தான் கேட்கறாங்க. இதுகள் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இயங்கக்கூடிய நிலையில இல்லை. ஆனா இவங்க வெளியேற்றணும் சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னு தெரியல சார். சகல பிள்ளைகளுக்கு நீங்க வேலை கொடுக்கணும் தான் நான் உங்களோட காலை பிடிச்சு கேட்கிறேன் சார். தயவு செஞ்சு ஒரு தடவையுமே நிப்பாட்ட வேணாம் யாரையுமே. நாங்க வேறுபாடு பார்க்கல, தமிழ் சிங்களம் சொல்லி வேறுபாடு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் தமிழ் தேசிய முன்னணியின் சார்பாக அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிடும் போது குறித்த அறிக்கையானது போர்க்குற்றவியல் அறிக்கை அல்லவென தெரிவித்துள்ளார். ஒரு உள்ளக விசாரணையை முழுமையாக நிராகரித்திருக்கின்ற அந்த கருத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஆரம்ப கட்டம் தொடக்கம் சொல்லிக்கொண்டு வந்த விடயம் என்னென்றால், ஸ்ரீலங்கா அரசுடைய கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு உள்ளக விசாரணையை நாங்கள் இக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஸ்ரீலங்கா அரசும் இந்த அரசுடைய கட்டமைப்புகளும் தமிழ் மக்களுக்கு நடாத்தப்பட்ட குற்றங்களில் பங்காளிகளாக இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் ஆக குறைஞ்சபட்சம் அந்த குற்றங்களை மூடிமறைக்கிற வேலை திட்டத்தில் செயல்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு உள்ளக விசாரணையை எக்காரணம் கொண்டும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை நாங்கள் இவ்வளவு காலம் வெளிப்படுத்தி வந்திருக்கின்றோம். கருத்தின் அடிப்படையில் திரு ஜெயிட் அவர்கள் மனித உரிமை ஆணையர் ஒரு உள்ளக விசாரணையை நிராகரித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் அந்த உள்ளக விசாரணையை நிராகரித்த பொழுது The sector and judicial system has been distorted and corrupted by 30 years old war. என்றால் இலங்கையுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளும் நீதிக்கான கட்டமைப்புகளும் 30 வருட போராலும் இனப்பிரச்சனையாலும் அதன் நம்பகத்தன்மையும் நடுநிலைமைத்தன்மையும் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கின்ற ஒரு கருத்தை ஆணித்தரமாக தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸிலும் கூட தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே அந்த கருத்தையும் நாங்கள் முக்கியமாக வரவேற்க விரும்புகிறோம். இப்போ என்னென்ன காரணங்களுக்காக ஒரு உள்ளக விசாரணை
மனித உரிமை ஆணையாளருடைய இந்த அறிக்கையை நிராகரித்திருக்கிறோம். அதே காரணங்களை நாங்களும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஆனால் கேள்வி என்னென்றால், ஒரு உள்ளக விசாரணை இருக்கிற கட்டமைப்புகள் ஊடாக, அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஊடாக முன்னெடுக்க முடியாத. தொடர்வது இந்திய செய்திகள். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கை தமிழர்கள் தொடர்பான அமெரிக்க தீர்மானத்திற்கு எதிராக மத்திய அரசு வாக்களிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்திய சிங்கள பேரினவாத அரசாங்கத்தையும் அதை நடத்திய ராஜபக்ச உள்ளிட்ட சிங்கள இராணுவத்தினரையும் அனைத்துலக நீதிமன்ற குற்றவாளி கூண்டில் நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து கொடுமைகளையும் முழுமையாக ஆராய்ந்து அறிய பன்னாட்டு விசாரணை குழுவை அமைக்கும் விதத்தில் ஜெனீவா மனித உரிமை கவுன்சிலின் 30வது அமர்வு கூட்டத்தில் உறுப்பு நாடுகள் தீர்மானம் கொண்டுவர வேண்டும். சிங்கள அரசை பாதுகாக்கும் குறிக்கோளுடன் அமெரிக்கா உள்ளிட்ட எந்த நாடு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதை தோற்கடிக்க வேண்டும். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 16ஆம் தேதியன்று நிறைவேறிய தீர்மானத்தை இந்திய அரசு அங்கீகரித்து அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று வைகோ கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சயித் அல் குசேனால் வெளியிட்ட அறிக்கை குறித்து இந்தியா கருத்து எதனையும் வெளியிடவில்லை. எனினும் அமெரிக்காவும் ஏனைய மேற்கத்திய நாடுகளும் சமர்ப்பிக்கவுள்ள யோசனைக்கு பின்னரே கருத்தை கூற முடியும் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை போர்க்குற்றம் குறித்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் ஈழத்தமிழருக்கு ஆதரவான எழுச்சி அலையொன்று மீண்டும் உருவாகி வருவதாக தெரியவந்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக இலங்கையில் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 70 பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விடுதலை தமிழ் புலிகள் கட்சி, தமிழர் விடுதலை கட்சி, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். எனினும் இலங்கை இந்திய நட்புறவில் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்பதன் காரணமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதற்கிடையே இலங்கை போர்க்குற்றம் குறித்த விவகாரத்தில் சர்வதேச விசாரணை கோரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலை மன்னாரையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாலத்தை $5 பில்லியன் செலவில் அமைப்பது தொடர்பில் இந்தியாவுக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்தியாவின் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று முன்தினம் பேச்சு நடத்தியுள்ளார். $5.19 பில்லியன் செலவில் தலைமன்னாரையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் தரைவழி பாலத்தை அமைக்கும் திட்டத்தை இந்திய மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. 22 கிலோமீட்டர் நீளமுடையதாக இந்த இணைப்பு பாலத்தை கடலுக்கு மேலாகவும் கடலடி சுரங்கமாகவும் அமைப்பு தொடர்பாக இந்திய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்துரையாடியுள்ளார். ஏற்கனவே பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளை தரைவழி பாதைகளால் இணைக்கும் $8 பில்லியன் திட்டத்திற்கு உதவ முன்வந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கி $5.19 பில்லியன் செலவிலான இந்திய இலங்கை தரைவழி பாதை இணைப்பு திட்டத்திற்கு உதவ ஆர்வம் காட்டுவது குறிப்பிடத்தக்கது. இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வலியுறுத்தி ஐநா மனித உரிமை குழுவில் இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல் வேறுபாடுகளை மறந்து அனைத்து கட்சிகளும் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளன. ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடாத்த வலியுறுத்தி முதல்வர் ஜெயலலிதா நிறைவேற்றிய தீர்மானம் தமிழர்களின் மனக்காயங்களுக்கு மருந்தாக அமைந்துள்ளது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவிக்கின்ற போது, இந்த தீர்மானம் 7.5 கோடி தமிழர்களின் எண்ணத்தை பிரதிபலித்துள்ளது. இதற்காக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு வரலாறு வாழ்த்து சொல்லும். இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு சர்வதேச விசாரணைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவிக்கின்ற போது, இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை தேவை என்று தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானத்தை தமாக வரவேற்கிறது. இது இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. இலங்கைக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திராவிடர் கழகம் வரவேற்கிறது. இதற்காக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களையும் பாராட்டுகிறோம். இந்த தீர்மானம் செயல் வடிவம் பெறும் வரை முதல்வர் ஜெயலலிதாவும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஓய்ந்துவிடக்கூடாது என தெரிவித்துள்ளார்.
திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் தெரிவிக்கின்ற போது, உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடாத்த கோரி சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றியுள்ளார். இந்த தீர்மானத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் ஆர் சரத்குமார் தெரிவிக்கின்ற போது, சட்டப்பேரவையில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றிய முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த தீர்மானத்தை மதித்து சர்வதேச விசாரணை நடாத்த இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இவ்வாறே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் மற்றும் STPG கட்சியின் மாநில தலைவர் தெஹலான் பகாபி உள்ளிட்டோரும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வரவேற்றுள்ளனர். தொடர்வது உலகச் செய்திகள். பிரிட்டனில் பயங்கரவாத அச்சுறுத்தல் என்பது செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல் நாள் முதல் மிகவும் உச்சபட்ச நிலையில் இருப்பதாக பிரிட்டனின் உள்நாட்டு பாதுகாப்பு சேவையான MI5 அமைப்பின் தலைவர் ஆண்ட்ரூ பார்க்கர் கூறியுள்ளார். கடந்த 12 மாதங்களில் 6 பயங்கரவாத தாக்குதல் தடுக்கப்பட்டதாகவும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்கள் பெரும்பாலும் சிரியாவுடன் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்காவில் உள்ள சிலியில் வலுவான பூகம்பம் ஏற்பட அந்நாட்டின் சில பகுதிகளை 4.5 மீட்டர் வரை உயரமான சுனாமி அலைகள் தாக்கிய நிலையில் கடலை ஒட்டி வாழ்பவர்கள் சுமார் 10 லட்சம் பேர் கரையோர பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். பூகம்பத்திலும் சுனாமியிலுமாக குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளதாக இதுவரை தெரியவந்துள்ளது. 8.3 வலு கொண்ட நிலநடுக்கம் தலைநகர் சத்யோவுகோவுக்கு வடமேற்காக 250 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. பூகம்பத்தின் பின்னரும் 6 புள்ளிகள் அளவிற்கு வலுவான பல பின் அதிர்வுகள் அப்பகுதியில் ஏற்பட்டுள்ளன. கொகிம்போ, பல்பரைசோ போன்ற இடங்களில் போன்ற ஊருக்குள்ளே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை தொலைக்காட்சி படங்கள் காட்டுகின்றன. வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தாழ்வான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அதிபர் மிசெல் பசலெட் வலியுறுத்தியுள்ளார். செர்பியாவில் இருந்து ஹங்கேரிக்குள் நுழைய முயற்சி செய்யும் குடியேறிகளுக்கும் ஹங்கேரி காவல்துறையினருக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. ஹங்கேரிக்குள் நுழைய முயலும் குடியேறிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகின்றன. குடியேறிகள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதோடு தண்ணீரையும் பீச்சி அடித்தும் கூட்டத்தை கலைத்தும் முற்பட்டு வருகின்றனர். காவலர்கள் மீது கற்களை வீசி எறியும் குடியேறிகள் பாதையை திறந்துவிடும்படி கோஷமிட்டு வருகின்றனர். எல்லையில் 3 கவச வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருப்பதோடு கலவர தடுப்பு காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் ஹங்கேரி எல்லையில் போடப்பட்டிருக்கும் முட்கம்பி தடுப்புகளை தாண்டி ஒரு குடியேறிகளின் குழு அந்நாட்டிற்குள் பூந்துவிட்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹங்கேரியில் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய விதிகளின்படி செர்பியாவிலிருந்து ஹங்கேரிக்குள் நுழைய விரும்பும் குடியேறிகள் தடுப்பு போடப்பட்ட பாதைகள் வழியாகத்தான் நுழைய வேண்டும். இந்த பாதை வழியாக வருபவர்கள் மீது சில மணி நேரங்களில் விசாரித்து முடிவெடுக்கப்படும் என ஹங்கேரி அரசு தெரிவித்துள்ளது. புகலிடம் கோரி ஜெர்மனிக்கு வந்துள்ள அகதிகள் தங்கள் உள்நாட்டு யுத்தத்தின் கொடூரத்தை கண்கூடாக கண்டு அதிர்ச்சியில் தப்பி வந்துள்ளதால் அவர்களில் 50% மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மருத்துவர்கள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். ஜெர்மனியில் உள்ள மருத்துவ குழுவின் தலைவரான ரெஜ் மோஸ் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஜெர்மனிக்கு புகலிடம் கோரி வந்துள்ள இலங்கை, சிரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அகதிகளில் 70% உள்நாட்டு யுத்தங்களை நேரடியாக பார்த்துள்ளனர் என்றும் இவர்களில் 50% அந்த கொடூர தாக்குதலால் மனதளவில் பாதிக்கப்பட்டு பலவீனமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அகதிகளுக்கு ஏற்பட்டுள்ள போருக்கு பிந்திய மன உளைச்சல், சீர்கேடு மற்றும் மன அழுத்த பிரச்சனைகளில் சில நேரங்களில் தற்கொலைக்கு தூண்டும். அகதிகளில் உள்ள 40% குழந்தைகள் போர்க்கொடூரங்களை நேரடியாக கண்டு அதிர்ச்சியுற்றுள்ளனர். இவர்களில் 26% குழந்தைகள் தங்களுடைய குடும்பத்தினர் தாக்கப்படுவதையும் கண்கூடாக கண்டுள்ளனர். 40% அகதி இளைஞர்களுக்கு போர் தொடர்பான கொடூர கனவுகள் அடிக்கடி நிகழ்கிறது என்றும் 50% நபர்களுக்கு இந்த கொடூர தாக்குதல் எதிர்காலத்திலும் நிகழும் என்ற மனப்பிரமை ஏற்பட்டு வருவதாகவும் ரிசர் மூன்ஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் வருடத்திற்கு 3000 முதல் 4000 மனநோய் தீர்க்கும் சிகிச்சைகளை அகதிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனை மேலும் அதிகரித்து உளவியல் ரீதியாக தரமான சிகிச்சைகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரிசர் மூஸ் வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள்.
இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் நடக்கும் கவுண்டி போட்டியில் சங்கக்காராவின் அபார சதத்தால் சர்ரே அணி லங்காயர் அணிக்கு கடின ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது. கவுண்டி சாம்பியன்ஷிப் இரண்டாவது பிரிவு போட்டியில் சர்ரே லங்காயர் அணிகள் மோதுகின்றன. 208 ஓட்டங்கள் முன்னிலையில் சர்ரே அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க நிலைத்து நின்று ஆடிய சங்கக்காரா 118 ஓட்டங்கள் எடுத்திருந்தார். தொடர்வது செய்திகளின் பிழிவு. போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதை ஏற்க முடியாது, ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. சர்வதேச விசாரணையை உரிய முறையில் மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி கஜேந்திரகுமார், ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன் ஜெனீவா பயணம். அமெரிக்க தீர்மானத்துக்கு எதிராக மத்திய அரசு வாக்களிக்க வேண்டும், வைகோ அறிவிப்பு. பிரிட்டனில் பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிஉச்ச நிலையில் இருப்பதாக ஆண்ட்ரூ பார்க்கர் தெரிவிப்பு. கவுண்டி போட்டியில் சங்கக்காராவின் அபார சதத்தால் எதிரணிக்கு கடின ஓட்டங்களை வெற்றி இலக்காக நிர்ணயிப்பு. இத்துடன் டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.